போன வருஷம் இதெல்லாம் இருந்தேன். வெளியில வா முதல்ல. நீ போ மச்சான். நீ ஏன் இப்ப வந்த நீ? உனக்கார சொன்ன நான் இங்க நிக்கிறேன். டீச்சர் பேர்ல தான் நானும் தேடி கொண்டு திரியறேன். அந்த காசு தந்து துளையறான் இல்லையா? என்ன காதலி ஆட்ட காதலி? நான் நத்தார் பாப்பா உடு போடு வந்து பள்ளிக்கூடத்துல ஒளி விழாக்கு சும்மா இதுக்குள்ள தலானி எல்லாம் கட்டி ஆட்டம் நத்தார் பாப்பா. அதான் நீங்க பழைய லவரை பார்க்க ரோட்ல வந்திருக்கிற ஐயா நான் பேப்பேல அவளிதால போனவள்டா தெரியாத மாதிரி என்ன கண்டுட்டு இப்படி திருப்பி கொண்டு போறாள்டா. நல்ல நாளான நாட்டு பாக்குறேன். கிறிஸ்துமஸ் நாட்டு பாக்குறேன். சொல்லக்கூடாது வீட்டு வேலைக்கு. பழைய ஜெனிவர் 100 ரூபாய் சாரியோட போடுறேன்னு நீ என்ன இதுல இருந்து கவலைப்பட்டு இருக்கு. அட துலவா நில்றா டேய். நில்றா நீ வராத மச்சான். ஒரு அரியண்டம் பிடிச்சவனா வந்து வாச்சான் கொத்தானண்டு சிக் இவனு கொண்டே கட்டி வச்சது எழுதுவேன். நல்லவன் மாதிரி இருந்தாலும் இப்போ கிழமைக்கு ஒரு பிரச்சனை பிரகண்டம் எடுத்து கொண்டு தெரியும். ராயேஸ்வர் கேட்பான். ராயேஷ் ஓ எங்க இஞ்சால என்ன இஞ்சாலு எங்கட அத்தானங்கால இஞ்சாலும் கண்ணு நீங்களும் அந்த டீச்சர் பேர்ல தான் நானும் தேடி கொண்டு திரியறேன். காசு தந்து துளையறான் இல்லையா? ஒரு 75,000 காசோட படுற வாரம் கடன்காரன் விஷயம். அது என்னண்டா அவர் தருவார். நான் அவரை கண்டே சொன்னேன் உங்களோட காசுகளை கொடுங்க, இனிமேல் கடன்கள் இதுகள் வாங்காதேங்க கொண்டு இனி அதை ஒழுங்காயிரும் கொண்டு அன்றைக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துறான். எவ்வளோ காலம் சொல்லு அப்போ நீயாவது தந்து துளையறேன். அந்த காசை தாவன் தந்து போட்டு உங்களோட குடும்பத்துக்குலாம் தந்து போட்டு விடுங்களேன். சரி நான் ஏதாவது பார்த்துக்கிறது சொல்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை இல்லை. ஆளை காண இல்லை. ஊருக்குள்ளே எல்லாம் தேடியாச்சு. அக்கா அங்கே அழுது ஒன்று இருக்குது. ஓடிட்டானோ கிறிஸ்மஸாக நாற்று நான் விடியலேருந்து ஒரு இடம் தெரியாமல் இங்கே தேடி தெரிஞ்சோன்னு தெரியுறேன். இவனோட பெரிய கரைச்சலாக கிடக்கு. என்ன செய்யறது? அவன் தவறான பக்கம் கொஞ்சம் ஒரு கிழமே வரே இல்லை. ஏதோ சிவப்பு சேட்டு வேணுமாமண்டு நேற்று காசு போட சொல்லி ஒற்றை காலில் நின்றான். வாங்கி கொடுத்தது எதுவும் தவறான முடிவுகள் எடுத்துருப்பான். இவங்களே ஏதோ படி எங்களோட சேர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறானோ இல்லை நியூ இயருக்கு கேட்டு வாங்கினாலும் தெரியாது. நான் நினைச்சேன் ஏதோ பாட்டி என்னோட தெரியாம கிடக்கு. சந்தோஷத்துக்கு எனக்கு தெரியும். தவறனைகளோட வரணும் பாட்டி ஏண்டா அங்காள பக்கம் வேற இல்லையே. ஒரு வேளை பார் பக்கம் போயிட்டாங்களோ. வெட்ட பெரிய தவறுனே அங்கே பாட்டு நான் போய் தேடி கொண்டு வரேன். நம்ம என்ன பார்த்து கொண்டு வரேன். கண்ட அந்த காசு விரிச்ச காசு ஒரு 75,000 காசுக்கு நடு எந்த 75,000 பெரிய காசுன்றீங்க. அதெல்லாம் தருவோம். அதெல்லாம் வரைக்க தருவோம். போ தருவோம் போ. அந்த வரைக்க தருவோம். இவனை கேட்டேன்னா இங்கே போயிருப்பான். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு பிரகண்டம் எடுக்கிறான். வாரம் இன்றைக்கு ஆளை பிடிச்சி நல்லா வெள்ளி போட்டா தான் உங்களை விட்டு போட்டு தாங்கள் திரிகிறாங்க. அவன் ஒரு அப்ப கோப்ப மாதிரி தெரியும். போன வருஷம் இதெல்லாம் இருந்தேன். அவள் போன அப்புறம் இதெல்லாம் நான் வந்திருந்தது இருக்குது பேர். கண்ணுக்கு முன்னாலும் மனுஷன் ஏற்றி கொண்டு வரான். இதில் வந்துருக்குது பேக்குன்னு சொல்லு. அத்தான் நீ என்ன வந்த? இங்க வா. அடே எங்க ஓடி தெரியும். இங்க வா. எனக்கு அட அட நில்றா. டேய் அந்த பத்த காடுல எல்லாம் போங்க. டேய் நீ போ இங்க வா. மச்சான் நீ போ. அட வெளியில வா. மச்சான் நீ போ. நான் வர மாட்டேன். அட எதுக்கு ஈச்சம் முள்ளுல ஈச்சம் பாம்போல எல்லாம் இருக்கு. குத்தி போச்சுடா எல்லாம் குத்தி போச்சு. அட வெளியில வா. நான் வர மாட்டேன். நீ போ. அதான் வெளியில வா. நான் வர மாட்டேன். கொக்காக்கு போய் சொல்லி இன்றைக்கு கொண்ட கொத்தான் வர மாட்டேன்னு. வேற என்ன பிரச்சனை? எனக்கு அலுவல் இருக்கு. ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு பிரகண்டம் எடுக்காம வெளியில வா. எனக்கு இந்த கிறிஸ்மஸ் எனக்கு அலுவல் எடுக்க நான் படிக்கிறோட போறேன்னு சொல்லி ஒன்றும் தேவையில்லை. முதல் வெளியில வா. முதல் உன்னை தேடி அங்கே எல்லாம் தெரியுதுலப்பா. அக்கா அழுது ஒன்று இருக்குது. நான் வர மாட்டேன் மச்சான். அப்பர் விடியால இருந்து எல்லாருக்கும் பேச்சு. நான் உன்னோட பெரிய கரைச்சல் பட்டு ஒன்று தெரியுது. வெளியில வா. முதல்ல நீ போ மச்சான். நீ ஏன் இப்ப வந்த நீ? உனக்கார சொன்ன நான் நினைக்கிறேன். அயலட்டை ஆக்கள் யாராவது வந்தா பெரிய பிரச்சனையா போடும். வெளியில வா. நான் வர மாட்டேன். இந்த பத்தகத்தில் ஒன்றும் பூராது வருவர் உள்ளு கைப்ப. நீ வராத. நீ வராது. நீ போ. கல்லால் எடுத்து பாடி வெளியில மச்சான். நான் வர மாட்டேன். வெளியில வா. நான் வர மாட்டேன். இது என்ன அறிய என்னமா கிடக்கு. வெளியில வா. வெளியில வா. அப்படி வா. என்னால இறங்கி துலக்க வெளியில வா. அப்ப நீ கொக்காட்ட போய் சொல்லக்கூடாது. என்ன கண்டன்னு சொல்லக்கூடாது. ஏன்டா ஒளிச்சு தெரியுற? ஏன்டா அப்ப ஒளிச்சு தெரியுற? என்ன குத்தி போச்சுடா. என்ன குத்தி போடு? இது ஒன்று குத்தி போச்சு. காட்டு கண்ணை காட்டு. சரி சரி விடு. இதே இப்பதுகளுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ஓடித்துட்டு எந்த பத்தேக்கு என்னத்துக்கு வந்திருக்கு? என்னத்துக்கு வந்திருக்கிற? என்னடா கேள்வி கேட்டா நடந்து தெரியுற? நான் சொல்ல மாட்டேன் மச்சான். என்ன சொல்ல மாட்டேன்? எனக்கு அலுவல் மச்சான். நீ போயிட்டு வா மச்சான். உன்னை இல்லாமல் அங்கே ஊர் ஃபுல்லாக தேடி தெரியுதுடா ஜனங்கள். யார்? ஆக்கள் தான். வீட்டை வந்து எங்கே அத்தானன்னா நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? அங்கே அக்காண்ட விட்டா போயிருக்கிறேன். அக்காவை பார்த்தா அவள் இருந்து அழுது கொண்டு வந்துருக்கா. அவள் அங்கே பக்கத்தில் புஷ்பாண்டியே போய் விசாரிச்சு போட்டு புஷ்பாண்டிக்கு வெளுப்பனவா ஒரு நாளைக்கு
எங்கட வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் தேவைட்டேன் புஷ்பாண்டிக்கு நீங்க போய் கேட்டுனீங்க அவட்ட போய் கேட்டதாடாப்பா எங்கே போனீங்கன்னு கேட்டவாவா அதுக்கு அவள் நேற்று அன்றைக்கு வீட்டை வரைக்கலையும் பார்த்துருக்குறா நீங்கள் ஏதோ மூஞ்சியை திருப்பி கொண்டு உள்ளுக்க இருந்த நீங்கள் ஆ ஏதோ பருப்பும் சோறும் தர சுழட்டி தட்டை சுழட்டி எறிஞ்ச நீங்கள் மனுஷன் சாப்பிடுவான் கொக்காக்கு கறி வைக்க தெரியாது ஏன் சோறே ஒழுங்கா அவிக்க தெரியாது சோறு புக்க மாதிரி கிடக்கடா இல்லாட்டி கஞ்சி மாதிரி தனியடா அந்த கேஸ் என்ன குக்கர் ப்ரெஷர் குக்கரோ ரைஸ் குக்கர் வாங்கி கொடுத்தா அப்புறம் என்ன அதெல்லாம் உங்களுக்கு வாங்கி தந்தது அண்டே பருப்பை வச்சவன் ஐயோ பருப்பு இப்படி டீ ஆத்தலாம் சரியடாப்பா நீ எல்லாம் உனக்கு நீ என்ன சொன்னி நீ தரமா முதலாவது கல்யாணம் கட்ட முதல் குடிக்கிற இல்லைன்னு சொன்னி அப்புறம் பார்த்தா இப்போ பச்சை குடியாரனா கிடக்குறேன் ரெண்டு காணுக்க போய் கிடக்குறேன் இன்றைக்கு பாரு நான் குடிச்சிருக்கேன் இன்றைக்கு உனக்கு அன்றைக்கு என்ன சொன்னான் ராயசன் 75,000 காசை கொடுக்க இல்லை சொன்னேன் இப்போ தாண்டா அவனுக்கு கண்டு சந்திச்சு பேசிப்பட்டு போகிறான் ஏன்னா அவன் காசை கொடுக்க கொடுத்துட்டேன்டா மச்சான் நான் கொடுத்துட்டேன் மச்சான் நீ என்ன மச்சான் நீ ராயசன் காசு கொடுத்துட்டேன் மச்சான் ராயஸ் இப்போ தான் என்ன கண்டுட்டு போகிறான் நீ ஏன்டா புழுவுற இப்போ தான் நான் கண்டுட்டு தெரியலன்னு சொல்லி போட்டு போகிறான் ராயஸ் பேயன் மலைக்கறி பேயன் அவனுக்கு காசு கொடுத்துட்டு அவன் சும்மா அவனை சரி இந்த கதையில விடு நேற்று ராத்திரியில் ஒரு சண்டை பிடிச்சி ஏதோ சோப்பு ஷர்ட் இஞ்சவர் நல்ல ஷர்ட் திரும்ப சோ மணி அளவாக வேற இருக்கு என்ன உண்ட சைஸுக்கு எடுத்துருக்குறா பாத்தியா எல்லாம் எடுத்து மச்சான் நான் போ மச்சான் எக்ஸ் எல்லாம் வண்டி இருக்கு நல்லா இருக்கு வடிவா இருக்கு இன்றைக்கு உண்ட அத்தானுக்கு இன்றைக்கு சோகமான நாள் நான் சொல்ல விரும்பல கதைக்க விரும்பல போய் கொக்காட்டி சொல்லு இன்றைக்கும் நாளைக்கும் இனி வருஷம் முடிய தான் அத்தான் வருவேன் அங்காலே அப்போ நியூ இயர் வரப்போது கொண்டாட்டம் இன்றைக்கு கிறிஸ்மஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறேன் உனக்கு என்ன சோகம் அடே கிறிஸ்மஸ் ஆகுது எனக்கு சோகமாடா உனக்கு என்ன சோகம் சொல்லு இந்த அக்குட்டிக்கு மட்டும் சோகம் சோகமான நாள் அது என்ன சோகம் உனக்கு மட்டும் சோகம் பெறும் என்ன தொப்பி 2 வண்டி வச்சுக்கிறேன் எனக்கு கொண்டு வண்டி இருக்கிற அவளுக்கு காட்டு மனு தொப்பி அது உனக்கு இல்லையா அது அது அதுல ஒரு கதை இருக்குது போடு நீ பேச என்ன கதை இருக்குது என்ன லைட் எல்லாம் பிடிக்கிறாங்க தொப்பியில என்னடா கதை இருக்கு அது கதை இருக்கு மச்சான் நீ போ மச்சான் இரவு இது தொப்பி வாங்குறதுக்கோ காசு வாங்கி அனுப்பி காசு கேட்ட நீ போ மச்சான் நீ உனக்கு என்ன அலுவலிஞ்சால ஒரு அலுவலம் இல்லை உன்னை அங்கே எல்லாரும் தேடி திரிகிறாங்க எங்களை கரைச்சல் நீ மரியாதையாக இப்போ வலிக்கிட்டு வீட்டவா உன்னை கொண்டே வீட்டை விட்டுட்டு தான் நான் இங்கே என்னாலும் இனி போகலாம் இந்த பொழுது நான் வர மாட்டேன்டா வேறு என்ன பிரச்சனை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை என்ன பிரச்சனை சொல்ல அரே அது முதல் முந்திய கதையல்றாப்பா நீ உனக்கு கேட்டா நீ உனக்கு சொன்னாலும் பிரச்சனை அப்புறம் நீ அதையும் போய் கொக்காட்ட சொல்லி கொக்கா பிறகு லோலோண்டு கத்தி பிறகு தேவையில்லை நீ சொல்லு என்னண்டா இன்றைக்கு போன வருஷம் இல்லை கல்யாணம் செஞ்சு இப்பாடா கொஞ்ச நாள் போன வருஷம் உனக்கு என்ன வந்து போன கிறிஸ்மஸ் அன்று தான் எனக்கு நடந்த ஒரு சம்பவம் உண்டு உங்களை கல்யாணம் செய்ய முதல் இந்த காதலி அந்த தான் என்ன விட்டுட்டு போன நாள் இன்றைய நாள் என்ன காதலி ஆட்ட காதலி நான் கொத்தான் லவ் பண்ணினாடா உசுரு ஜெனிபர் ஜெனிபர் தான் பேர் அவள் ஒரு வடிவான பட்டு அவளை பள்ளிக்கூட காலத்துல லவ் பண்ணி நீயோ ஓ நல்லா காதலிச்சு அது போல இதெல்லாம் கொடுத்து அவளும் லவ் பண்ண அவன் முதல் 7 வருஷம் நான் காதலிச்சது காரணம் அவள் என்ன கண்டுக்கல என்ன நான் சைவக்காரன் சொல்லி என்ன கண்டுக்கல நான் கொஞ்சம் கோயில் குளம் பண்ணி பக்தியோடு தெரிஞ்சேன் பள்ளிக்கூடத்துல இந்து மாமன்றம் அது இதுண்டு அது ஒரு பக்கம் அப்ப அவளுக்கு என்ன கொஞ்சம் அந்த சில பேர் தெரியாத மதங்கள் பாக்குறப்ப என்ன பிடிக்கல யாருக்கு ஜெனிபருக்கு பிடிக்கல பிறகு கடைசி 3 வருஷம் டியூஷன்களுக்கு போயிருக்க கொஞ்சம் இல்ல கொஞ்சம் என்ன அவ பாக்குறது நானும் பாக்குறது அப்படி ஒரு காதல் அப்ப பாட்டுகள் போகும் பார்க்காதே என்ன பார்க்காதே பார்வையாலை உன்னை கொள்ளாதே அப்படியான பாட்டுகள் அப்படி எல்லாம் பார்த்து பார்க்காதேன்னு சொல்ல பாக்குறது அப்படி அப்படி அவள் என்னோட ஒரு வயது கூட அவளை கண் தெரியாது கண் தெரியும் ஒரு வயது கூட பார்த்தவள வடிவா பார்த்தவள் புற 3 வருஷத்துல ஓகே ஆகி ஓகே ஆகி அப்ப போன வருஷம் பார்த்தா வேறு ஒருத்தனை கட்டி கொண்டு நான் சேச்சடி பக்கத்துல நிக்கிறேன் போறான் புற வந்து இதுலதான் இருந்தான் அப்ப அதுக்கு முன்னுக்கு 3 வருஷம் ஓகே பண்ணேங்க என்னண்டு முதல் நாள் என்ன சந்திச்சு நான் சொல்லுவோம் நான் நத்தார் பாப்பா போட்டு கொண்டு பள்ளிக்கூடத்துல ஒளி விழாக்கு சும்மா இதுக்குள்ள தலானி எல்லாம் கட்டி ஆட்டம் நத்தார் பாப்பா ஆடிக்கொண்டு போய் தான் முதல் கை கொடுத்த அவ சந்திச்சு பார்த்தா ஜெனிபர் அப்பா ஐயோ அதெல்லாம் ஒரு சொர்க்கம் அப்படி காதலிச்சுனா கடைசியில போன வருஷம் அவள் இல்ல போயிட்டாள் அவள் வேற ஒரு கட்டி கொண்டு போயிட்டாள் அவள் போன அவள் இப்ப நீ விரைக்கு முன்னு இதால் அப்ப நீ இப்ப அவளை பார்க்கத்தான் வந்திருக்கிறாள் பார்க்க பழைய இது ஞாபகம் வந்து பார்த்தா அவன் ஒரு அப்பா ஒரு விசேரன் ஒருத்தன் வரி கூட்டிய காட்டி வச்சுக்கிறான் அப்ப நீ குடிக்கிறேன்
நீ தர ஆ இல்லை நீ வரி இல்லை அப்புறம் வரி குட்டியாக கட்டிக்கிறாங்க. நான் எங்க மச்சான் குடிக்கல மச்சான். நான் குடிக்க ஒழிக்கிட்டதே ஜெனிஃபர் ஆள். சரி இப்படா கதை நீ கல்யாணத்துக்கு மாதிரி சொல்லல, ஏன் சொல்லல? அடே ஓ உன்னை மாப்பிள்ளை வாக்க வரைக்கும் இதெல்லாம் கதை சொல்லி இல்லையடா, நீ குடிக்கவே இல்லைன்னு சொல்லி. எல்லா காலத்துலேயும் ஒருத்தருக்கு ஒரு காதல் அதுகள் இருக்கத்தான் செய்யும். அது இந்த காலத்தில் இருக்காம இங்கே இருக்க பள்ளிக்கூடத்துலையோ டியூஷன்லையோ போகிற வார இடத்துலையோ பஸ்ஸுலையோ படிக்கிற கேம்பஸ்லையோ எல்லாத்துலேயோ நடக்கும். நீ லவ் பண்ணது பிரச்சனை இல்லை, உன்னை ஒன்று லவ் பண்ணி இருக்கு பார். ஏன் மச்சான்? அதை நான் பார்க்கணும் ஒரு காலை காட்ட. ஐயோ கர்மம் பிடிச்சது சரியா? கொப்பளம் மாதிரி கலர் நல்ல மெல்லிய பட்டு. கோவப்பழம் என்ன கலர்? அது தெரியா, அதான கோவப்பழம் மாதிரி கலர். குக்கா கட்டாம இருந்தேன் போன வருஷம் ஜெனிஃபரை. நீ கட்டா விட்டு இருந்தா நாங்கள் நல்ல வழிகாட்டு மாப்பிள்ளைக்கு பிடிச்சி கொடுத்துருப்போம். அவன் சீதனம் வாங்காம கொண்டு போயிருப்பான். இப்போ அவள் அங்கே பிரான்ஸ்லேயோ லண்டன்லேயோ சுவிஸ்லேயோ எவ்வளோ இருந்திருப்பான். தம்பியார் என்னையும் எடுத்திருப்பாள் சில அவளை. என்ன இருந்தாலும் கொக்காக்கு அக்குட்டிய மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை வருமே. அதான் நீங்கள் பழைய லவரை பார்க்க ரோட்டில் வந்துருக்குறா ஐயன் பேப்பேல தொப்பியும் வாங்கி. அப்போ சிவப்பு சட்டை அதுக்கடா வாங்கி நின்று இரவு என்னடா இரவிரவாக கடந்து சிவப்பு சட்டை வேணும் சிவப்பு சட்டை வேணும் இருந்து கதறி அழுதனியா? நீ சேட்டுக்கு ஒரு மச்சான் ஒரு கதை இருக்கு மச்சான். போன வருஷத்துக்கு முதல் நீ இப்போ சொன்னதே நாரி போன அழுகல் கதை உண்டு. அதுக்கெல்லாம் இன்னொரு கதை சொல்ல. என்ன கதை சொல்லு? அதை கதை போன வருஷத்துக்கு முதல் வருஷம் என்ன வேறல போய் இல்ல 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 அதேதான் ஜெனிஃபர் தான். அதானே பார்த்தேன் ஒன்னு செத்த மாதிரி ஜெனிஃபர் தான் சொன்னது. அப்ப அவளுக்கு கேம்பஸ் கிடைச்சு போட்டு. இல்ல இல்ல அது அதுக்கு முதல் நான் குழம்பி போனேன் மச்சான். கேம்பஸ் அவளுக்கு கிடைச்சது. நான் 3 தரம் புற 7 எடுத்தது. கேம்பஸ் படிச்ச அது கேம்பஸ் படிச்சு டிகிரி எல்லாம் கிடைச்சது. நான் அவளை பார்த்து கொண்டு ஒழுங்கா படிக்காமல் 3 தரம் 7 எடுத்து. அவள் படிச்சப்பட்ட இப்ப படிச்சும் அவளுக்கு அறிவில்லை. உன்னை பார்த்துருக்காள். இப்ப நீ என்ன செஞ்ச? நீ அதுக்கு பிறகு என்ன செஞ்ச? நீ நான் ஒன்றும் செய்யல மச்சான். எல்லாம் படிப்பெல்லாம் முடியல குழம்பி 7 தரம் எடுத்து. என்ன 7 தரம் எடுத்து? நீ எங்க எல்லாம் பாஸ் பண்ணி எங்க வேலை இரண்டு சொன்னீங்க. உங்களுக்கு வேலை சரியில்லை, அரசாங்க வேலைக்கு எல்லாம் வெளியே போட்டு கூடாது, அரசாங்க வேலை பெருமெண்ட் எல்லாம் சொன்னீங்களா? அதுவும் கூட புரோக்கருக்கு சொன்னது. அப்ப அவன் தான் புள்ளி இருக்கான் போல. இப்ப என்னடா செய்ய போற? இப்ப அதுக்கு இங்க வந்து நிக்கிற. எனக்கு இன்னொரு காவல் திரும்பி இதால போவள் மனுஷன் ஏற்றி கொண்டு இதால போவள் பாப்ப மண்டி போட்டு அவள் மனுஷன் ஏற்றி கொண்டு கல்யாணம் செஞ்சு போறாள். இப்ப நீ என்ன கட்டத்துல நிக்கிற? நீயும் இப்ப கல்யாணம் செய்துட்ட விளங்குதா? உனக்கு கேட்கிறவே ஒரு மனுஷன் இருக்குது. ரெண்டாலும் இதயம் வந்து பார்க்க சொல்லுது மச்சான். என்ன பார்க்க சொல்லுது? மூளைக்கு தெரியுது, உயிருக்கு தெரியுது இல்ல மனசுக்கு தெரியுது. இப்ப என்ன வேற வழி? என்ன இப்ப டிவோர்ஸ் தருவோமோ? என்ன வழி என்று தெரியல. தருவோமோ? ஒவ்வொருத்தருக்கு நத்தார் அண்டு கிறிஸ்துமஸ் அண்டு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஹாப்பியான நாள். எனக்கு துன்பமான நாளா? என்ன துன்பமான நாள்ன்ற? நீ தானே இப்ப அவளை பாக்குறதுக்கு இதுல வந்து இருக்கிற. அவளுதால போனவள்டா தெரியாத மாதிரி என்ன கண்டுட்டு இப்படி திருப்பி கொண்டு போறாள்டா. மனுஷங்காரம் முறைச்சு ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு முறை போட போறான். நான் இருமினான் அவளை கண்டுட்டு இருமினான். அவள் கண்டுட்டு தெரியாத மாதிரி போறான். திரும்பி பாரு. சரி காதலிச்சவனை கண்டுட்டு கதையை காட்டியும் பரவாயில்ல மச்சான். ஒரு கப்படி இருக்கிறீங்க. அவனுங்க வெறி குட்டி ஒரு சோடையும் ஆள் தாடி இவ்வளவு இதுக்கெல்லாம் சொக்கெல்லாம் உள்ள போய் ஒரு ஒசுலி மணியம் மாதிரி இருக்கு. ஆள் வெறும் ஒரு கஞ்சா குடிக்கி போகும். அது தாயப்பன் சொன்னதாம் என்ன சைவம் என்று சொல்லித்தானே கட்ட வேண்டாம். அவையில் தாங்கள் வேற மதம் நாங்கள் வேற மதம் என்று சொல்லி இல்லாட்டிக்கு நீ கட்டி கிழிச்சு எல்லாம் கிழிச்சிருக்கு. நான் அதான் மச்சான் உனக்கு சொல்ல வேண்டாம். இதை போய் கொக்காட்டி சொல்லி பிறகு நாரல் கதை இந்த கதையை போய் நான் யாருக்கும் சொல்லுவேன். நான் இல்ல மச்சான் நீ சொல்லக்கூடிய ஆள் மச்சான். நீ போ மச்சான். இது ஒரு கதை எல்லாருக்கும் சொல்லலாம் கூட. ரோட்டில் நடு ரோட்டில் வச்சு எனக்கு சொல்லக்கூடாத கதை சொல்கிறேன். ஒரு கல்யாணம் கட்டின மனுஷன் தம்பியாரு ஒரு மச்சான்காரனுக்கு நீ சொல்கிற கதையோ இது கேட்குறேன். இப்படி இந்த நாரண கதையை போய் நானும் வேற 10 குறைக்கு 4 பேருக்கு சொல்லி நான் கண்டதுக்குள்ள ஓடினான். இதுக்கு தானே ஓடினான். நான் இது ஒன்றும் தேவையில்லை. நானா புரோ கட்ட சொன்னான். ஏன் கொக்காக்கும் காதல் இருந்தா நீங்க கொக்காவும் பள்ளிக்கூட படிக்காரோடைய காதலிச்சாரன். நான் அறிஞ்சேன் கல்யாணம் வீட்டுக்கு போட்டோ எடுத்து கொண்டு கேட்க ஒருத்தன் வந்து பக்கத்துல கதை புள்ளையாத்தான் கிடந்தது. நான் சந்தேகப்பட்டேன். அப்ப நீ இந்த ஜனவரி வரண்டு இது வழியா கிறிஸ்துமஸ் இதுகளுக்கு நட்டார் உடுப்பை போட்டு கரெக்ட் பண்ணி இது வழியா தெரிஞ்சு போட்டு எங்கட அக்கா பழி சொல்லி கொண்டு தெரியுறா நீ? என்ன ஆக சேட்ட வரா? நீ குடிக்கிறா, கடன் வாங்குறா, ஒழுங்கா இல்லாம இருக்கிறான்னு பாப்பா. இப்ப இந்த விளையாட்டுக்கு தொடங்கிட்டா நீ. நல்ல நாளான நாட்டு பாக்குறேன், கிறிஸ்துமஸ் நாட்டு பாக்குறேன்னு
வேற மிதிச்சு விட்றான் கடல் காலி விட்டுட்டு போடும் ஜர்பேர். சரி மச்சான் நீ போ மச்சான். இனி போ மச்சான் இல்லை நான் டைவர்ஸ் கடையத்தோட வாரேன் வேற வழி இல்லை. இல்ல மச்சான், அக்கா இங்கே வா நான் சொல்றது கேட்டு எங்கட அக்காவை டைவர்ஸ் பண்ணி போட்டு நீ எங்கேயாலும் போ. அந்த ஜெனிபரோட போறோம்னாலும் போவேன். ஜெனிபர் எங்க நான் எங்கட அக்காவுக்கு வேற கல்யாணம் கட்டி வைக்கிறேன். வெளிநாட்டு மாப்பிள்ளையா பிடிச்சி கட்டி வைக்கிறேன். அவளை நான் நம்பி எத்தனை வருஷம் மச்சான் 7 வருஷம் பின்னால தெரிஞ்சு நம்பித்தாடா நாங்கள் கட்டி வைக்கிறது. அப்போ உங்கட பாடு என்ன? இல்ல இந்த ஜெனிபருக்கு ஒரு அறிவில்லை மச்சான். உனக்கு இருக்கோடா முதலாவது உனக்கு இருக்கோம் முதலாவது. அவள் உன்னை விட்டுட்டு தானே அவளோட போயிருக்கிறாள். அவள் சந்தோஷமா தான் இருக்கிறாள். நீ ஏன் இப்போ அவளுக்கு இது காட்டுறதுக்கு இதுல வந்து ஒரு ஒழுங்கான சாரி வாங்கி கொடுக்கல மச்சான். ஜெனிபர் இதால போறாள் மச்சான். எனக்கு பார்க்க கவலையா கிடக்கு மச்சான். 100 ரூபாய் சாரி உனக்கு இதால உடுத்து கொண்டு போறாள் கோதாரி. எங்கட அக்காக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்தியோடா நீ. இவ்வளோ காலத்துக்கு கல்யாணம் கட்டி இவ்வளோ நாளாச்சு ஒரு சாரி வாங்கி கொடுத்தியோ. ஒரு கோயிலுக்கு கூட்டி கொண்டு போனீங்க, ஒரு குளத்துக்கு கூட்டி கொண்டு போனீங்க. குடிச்சு போட்டு வந்து வீட்டை கடந்து போட்டு பழைய ஜெனிபர் 100 ரூபாய் சாரியோட போடுறோன்னு நீ என்ன இதுல இருந்து கவலைப்பட்டு வந்துருக்கு. காதலிச்சு எங்களுக்கு தான் தெரியும். எப்படி என்ன தெரியும் உங்களுக்கு? நான் உண்மையா தான் மச்சான் காதலிச்சேன். எனக்கு இன்றைய நாள்ல எனக்கு சரியா இருக்கு. எனக்கு இன்றைக்கு ஏதாவது காசு இருந்தா தான் மச்சான். எனக்கு தண்ணி அடிக்கணும் மச்சான். இன்றைக்கு பாருக்கு போனா தான் சரி. இதால பார்க்க போயிட்டாள் மச்சான். இருக்கா பார்த்து காய் எப்படி அதுதான் இப்ப உங்களுக்கு கவலை. அவள் வந்து காய் சொல்லாம போனதுதான் கவலை. மற்றபடி ஒன்றும் இல்லை, எல்லாம் தரான். நான் ஒருத்தருக்கும் பஞ்சம் செய்யல. நீ ஒருத்தருக்கும் செய்யலடாப்பா. நாங்கள் தானே பஞ்சாபட்டு போய் கிடக்குறோம் கட்டி விளக்கு வச்சு போட்டு துளைஞ்சி ஊவானு. நீ என்ன வந்து கட்டிட்டு பேயா சொல்லிருக்கலாம். நான் ஜெனிபரை காதலிக்கிறேன் கட்ட போறோம்னு சொல்லியிருந்தா நாங்கள் பெய்யா வெங்கட அக்கா தப்பி இருக்கு. கொக்காக்க ஒரு லவ் இருந்து எனக்கு சொல்லியாதான் நீ காட்டுவீங்க. நாளைக்கு தான் வருவேன் வீட்டு பக்கம். ஆனா கொக்காக்கு இந்த ஜெனிபர் கதை ஒன்றும் சொல்லக்கூடாது. ஜெனிபர் ஒரு ஆளுண்டு அதிக கதை நான் சொன்னா நான் கொக்காண்ட கதையை நான் எடுத்து விட வேண்டும். கொக்கா லவ் எனக்கு தெரியும். இங்க வா இங்க வாடா நீ போ ஹோட்டா இங்க வா. நான் வருஷம் முடிஞ்சு தான் வருவேன். துளைஞ்சு போவானே அவங்க பக்கம் போறான். என்னத்த ஜெனிபரை பார்க்க போறானு இந்த தருத்திரம் பிடிச்சவனை பிடிச்சி கட்டி வைக்க. இது பே குஞ்சு அது ஜெனிபர் கிரீவர் திரிஞ்சதும் பார்த்தாம அக்காவில வர சொல்லி போட்டு போறான். அட துலவா நில்றா டேய் நில்றா நீ வராத மச்சான். அது திருப்பி கேமரா போட்டு எடுத்து கொண்டிருக்கு. என்னவா எபிசோட் முடிஞ்சது? ராஜன் எபிசோட் முடிஞ்சு என்ன அங்கே எங்கேயாங்க பார்த்து கொண்டிருக்கேன். உங்களை காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறேன். ரிவியலோ அதுக்கு சொல்லட்டேன். ஓ இன்றைய பொழுதுல எல்லாருக்கும் தெரியும் நத்தார் தினம். அதே தொப்பி போட்டுருக்கு. அது இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட். அட உங்களோட கண்ணா லெண்ட் தொப்பி இருந்துச்சு நான் போட்டுருக்கேன். எல்லாரும் தான் போட்டுருக்காங்க. லைட்டும் மின்னி மின்னி பார்த்துது. அப்போ எங்கட காணொலியில் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நத்தார் தினத்தை கொண்டாடுற அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய அக்குட்டியும் பிச்சுமணியுடைய நத்தார் தின வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அமுக டுமுக அமால் டுமால்